வணக்கம். வெல்கம் டு மயாஸ் கிச்சன். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா இன்ஸ்டன்ட் மிக்சர் வச்சு குலோப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எம்டிஆர் குலோப் ஜாம் பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு பால் சேர்த்து கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிகமாக அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் மாவு ஒட்டியிருக்கும். கையை கழுவுனதுக்கப்புறமா நீங்கள் பிசைஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒட்டாது. மேலாப்பில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். 400 கிராம். இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 கிராம் போட்டிருப்பாங்க. அதில் பாதி அளவு சேர்த்தாலே போதுமானது. பாகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்தாலே போதுமானது. கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குங்குமப்பூவும் 4 ஏலக்காவும் தட்டி சேர்த்துருக்கிறேன். இப்போ மாவு உருட்ட ஆரம்பிச்சலாம். கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் தயாரானதுக்கப்புறமா எண்ணெய் இல்லாட்டா நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நெய்யில் போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எண்ணெயில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பண்ணுங்க. அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். உருண்டைகள்லாம் பொரிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் சூடாக இருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க. ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா குலோப் ஜாம் உடஞ்சி வர ஆரம்பிச்சிடும். ஏதாட்டும் ஒன்று சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான குலோப் ஜாம் தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.